அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த காணொளிகளின் தொடர்ச்சியான வினாயன் 101லிருந்து 125 வரைக்கும் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். குரூப் எக்ஸாம் எழுதி அரசு பணிக்கு செல்வது தான் உங்களுடைய கனவாக இருந்துச்சு, லட்சியமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க நம்ம வினாக்கு நேரடியாக போகலாம். வினாயன் 111. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் உள்ள நூல் எது? புறநானூறு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம். சரியான பதில் 3வது விடை பட்டினப்பாலை அப்படிங்கிறது தான் பார்த்தோம்னா சரியான பதில். அடுத்து வினாயன் 102 பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் பாரதியார், கவிமணி, வள்ளுவர், ஔவையார். சரியான பதில் 4வது பதில் ஔவையார் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான பதில். அடுத்து வினாயன் 103 பாருங்க. சுட்டெழுத்துகளில் பொருந்தாதது எது? ஆ, இ, உ, ஏ. சரியான பதில் 4வது பதில் ஏ அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வினாயன் 104 பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. சுட்டெழுத்துகள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சுட்டெழுத்துகள் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அண்மை சுட்டெழுத்து ஆ, சேய்மை சுட்டெழுத்து இ. இதில் எது எது சரி எது தவறு அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. 1, 2, 3 சரி, 1, 2 தவறு, 3 சரி, 1, 2 சரி, 3 தவறு, 1 சரி, 2, 3 தவறு. சரியான பதில் 3வது பதில். 1, 2 சரி, 3 தவறு. 3ல் என்ன தவறு? அண்மை சுட்டு ஆ, இ. இதில் பார்த்தோம்னா அண்மை சுட்டு அப்படிங்கிறது ஆ இல்லை, செய்மை சுட்டு அப்படிங்கிறது ஈ இல்லை. அப்போ அண்மை சுட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஈ தான் அண்மை சுட்டு, இவன், இவர் அண்மை சுட்டு. செய்மை சுட்டு அப்படிங்கிறது ஆ, அவர், அவை. அப்போ அண்மை சுட்டும் செய்மை சுட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியானது அண்மை சுட்டுங்கிறது ஈ, செய்மை சுட்டுங்கிறது ஆ. மாற்றி கொடுத்தனால இது மட்டும் தவறு. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? 3வது விடை 1, 2 சரி, 3 தவறு. அடுத்த வினா பாருங்க. 105. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்ற பாடல் வரிகள் யாருடையது? பாரதியார், தாரா பாரதி, பாரதிதாசன், சுரதா. சரியான பதில் 2வது பதில் தாரா பாரதி. தாரா பாரதி தான் சொல்லியிருக்காரு, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று கூறியவர். அடுத்து வினாயன் 106 பாருங்க. நானிலம் படைத்தவன் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன், முடியரசன். சரியான பதில் 4வது பதில் முடியரசன். முடியரசன் தான் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடலை எழுதியவர். அடுத்து வினாயன் 107 பாருங்க. தமிழ் சொல் தருக. ஹெரிட்டேஜ். பண்பாடு, வரலாறு, பழமை, பாரம்பரியம். இதற்கு சரியான பதில் 4வது விடை பாரம்பரியம். அடுத்து வினாயன் 108. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் எனும் வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு, நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன். சரியான பதில் 3வது பதில் மூதுரை அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வினாயன் 109 பாருங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன். இதில் சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா 3வது பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தான் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் அப்படின்னு பாடியவர். அடுத்த வினாயன் 110. பிரித்து எழுதுக. காட்டாறு. காட்டு கூட்டல் ஆறு, காடு கூட்டல் ஆறு, கா கூட்டல் ஆறு, கான் கூட்டல் ஆறு. இதில் சரியான பதில் 2வது விடை காடு கூட்டல் ஆறு. இதான் சரியான பதில். அடுத்து வினாயன் 111 பாருங்க.
ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? மேற்கு வங்காளம், ஆந்திரா, புதுடெல்லி, தமிழ்நாடு. இதில் சரியான பதில் நான்காவது விடை தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் இருக்குது. வினா எண் 112 பாருங்க. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? உவேசா, எஸ்ஆர் அரங்கநாதன், மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர். சரியான பதில் இரண்டாவது பதில் எஸ்ஆர் அரங்கநாதன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வினா எண் 113 பாருங்க. சரியானதை தேர்ந்தெடுக்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடர்பான ஒரு சரியானது முதல் தளம், தரைத்தளம், இரண்டாம் தளம், எந்தெந்த தளத்தில் எந்தெந்த விதமான புத்தகங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, இதில் எது சரி எது தவறு, அதான் கேள்வி. பாருங்கள், தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூலகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். ஆப்ஷன் பாருங்கள், 1 மட்டும், 2, 3 மட்டும், 1, 2, 3, 1, 2 மட்டும். இதில் எது சரி அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் பார்த்தோன்னா மூன்றாவது விடை 1, 2, 3. அப்போ எல்லாமே சரிதான். தரைத்தளத்தில் இந்த புக்கு தான் இருக்குது, முதல் தளத்தில் இந்த புத்தகங்கள் தான் இருக்குது, இரண்டாம் தளத்தில் இந்த புத்தகங்கள் தான் இருக்குது. அதனால் இவங்க கொடுத்த எல்லாமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள், 114. ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து இ, ஈ, உ, ஆ. இதில் சரியான பதில் நான்காவது பதில் இ. ஐ என்னும் எழுத்தில் சரியான இணை எழுத்து இ. அடுத்து வினா எண் 115 பாருங்க. தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதற்கு சரியான பதில் மூன்றாவது பதில் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. அடுத்து வினா எண் 116 பாருங்க. ஆற்றுனா வேண்டுவது எந்த நூலின் பாடலடி? இந்த பாடலடி எந்த நூலில் இருக்குது? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, திரிகடிகம். இந்த வினாவுக்கு சரியான பதில் மூன்றாவது பதில் பழமொழி 400. பழமொழி 400 தான் ஆற்றுனா வேண்டுவது எனும் பாடலடி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த வினா பாருங்க, 117. மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, தாரா பாரதி. சரியான பதில் முதல் பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த வினா 118 பாருங்க. ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? முனைப்பாடியார், காக்கைப்பாடினியார், பெருவாயின் முள்ளியார், ஒக்கூர் மாசாத்தியார். இதற்கு சரியான பதில் மூன்றாவது பதில் பெருவாயின் முள்ளியார். யாரு? ஆசாரக்கோவை எனும் நூலை எழுதியவர். அடுத்து வினா எண் 119. ஆசாரக்கோவை எத்தனை பாடல்களை கொண்டது? 100 வெண்பா, 101 வெண்பா, 80 வெண்பா, 150 வெண்பா. சரியான பதில் முதல் பதில் 100 வெண்பா. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100 வெண்பா. அடுத்து வினா எண் 120 பாருங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும்? வம்பு, அமைதி, அடக்கம், பொறை. இதற்கு சரியான பதில் நான்காவது பதில் பொறை அப்படிங்கிறது தான் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வினா எண் 121. சரியானது எது? தாலாட்டு பாடல். எந்தெந்த நாட்டில் எப்படி தாலாட்டு பாடல் பாடுவாங்க? இந்த வரிகள் எந்த நாட்டிற்குரிய தாலாட்டு பாடல் அப்படிங்கிறது தான் வினா. பாருங்கள், தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்தில் பூ இழைத்து சேரநாடு, வாழை இலை பரப்பி வந்தவருக்கு விருந்து வைக்கும் சோழநாடு, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பாண்டிய நாடு. அனைத்தும் சரி. இதற்கு சரியான பதில் நான்காவது பதில் அனைத்தும் சரி. இது எல்லாமே பார்த்தோன்னா சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாட்டில் இந்த மாதிரி தான் தாலாட்டு பாடல் இருக்கும். இது எல்லாமே சரி. அடுத்த வினா எண் 122. உலகம் என்பதை குறிக்காத சொல்? பார், தரணி, மதி, காசினி. இதில் சரியான பதில் மூன்றாவது பதில் மதி. மதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உலகை குறிக்கலை. மதி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அறிவு, சந்திரன், நிலவு, இதெல்லாம் தான் மதி என்பதன் பொருள்.
இங்கே வந்து என்ன, உலகத்தை குறிக்கக்கூடிய சொல். அதனால் மதி என்பது தவறான பதில். பார்த்துங்க, இது மற்ற மூணுமே வந்து பார்த்தோன்னா உலகை குறிக்குது. கேள்வி என்ன, உலகம் என்பதை குறிக்காத சொல். உலகம் என்பதை குறிக்காத சொல், மூன்றாவது பதில் மதி. அடுத்து வினாயன் 123. தாள் என்ற சொல்லின் பொருள் பாதம், அடைப்பு, பணிந்து, நாக்கு. இதற்கு சரியான பதில் நான்காவது பதில். நாக்கு அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வினாயன் 124. நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவை எவை? பாடல்கள், அரண்மனைகள், கோட்டைகள், விழாக்கள். சரியான பதில் நான்காவது பதில் விழாக்கள். அடுத்த வினா பாருங்க, 125. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் எந்த திருவிழா? அறுவடை திருநாள், பொங்கல் திருவிழா, மாட்டுப்பொங்கல் திருவிழா, போகி திருவிழா. சரியான பதில் நான்காவது விடை, போகி திருவிழா. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் எந்த திருவிழா அப்படின்னா போகி திருவிழா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 101 125 வரைக்கும் 25 வினாக்கள் பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்த 25 வினாக்களை நான் வந்து பதிவிடுறேன்.